ஹாய் கைஸ், வெல்கம் டு மை லைஃப் இன் ஃப்ளேவர்ஸ். நாம் இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக குலாப் ஜாமுன் பண்ண போகிறோங்க. ஸோ வாங்க நம்ம சுவையான குலாப் ஜாமுன் பண்ணலாம். ஸோ இதுக்கு நாம் வந்து 2 குலாப் ஜாமுன் பேக்கெட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ குலாப் ஜாமுன் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ்வலாக தண்ணி மிக்ஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ தண்ணி மிக்ஸ் பண்ணால் அதோடய டேஸ்ட் வேறுங்க. ஸோ நாம் இன்றைக்கி பண்ண போகிறது பார்த்திங்கன்னா பால் மிக்ஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ யூஸ்வலாக இது நிறைய பேருக்கு தெரியும், பட் பாலில் மிக்ஸ் பண்ணி பண்ணால் அதோடய டேஸ்ட்டே வேறுங்க. ஸோ அதோடைய ருசி பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாகும். ஸோ நம்ம வந்து பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி தாங்க நம்ம பிசையணும். ஏன்னா நம்ம ரொம்ப பால் ஊற்றிட்டோன்னா அதுக்கப்புறம் சொதன்னு ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ப பாலை மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இதுக்கு பால் வந்து பார்த்திங்கன்னா சூட வச்சு ஆற வச்ச பாலுங்க, பச்சை பால் ஊற்றக்கூடாது. ஸோ சூடு பண்ணி ஆற வச்ச பால் தான் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா அடித்து சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பிசைகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தாங்க மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம மாவு வந்து உடனே செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் எடுத்து நீங்கள் மாவு வந்து உருண்டை பிடிக்கலாம். ஸோ சைஸஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரிங்க. ரொம்ப குட்டி குட்டியாக கோலி குண்டை மாதிரி போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குட்டி குட்டியாக போட்டுக்கலாம். பெருசாக போட்டிங்கன்னா 2 சாப்பிட்டாலே திருப்தியாக இருக்குங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு பெரிய சைஸ் தாங்க போட்டிருக்கோம். ஸோ 2 சாப்பிட்டாலே திருப்தியாக இருக்கிற மாதிரி. ஸோ இது பார்த்திங்கன்னா 2 பேக்கெட் மாவு போட்டிருக்கோம். ஸோ எவ்வளோ பீசஸ் வந்திருக்கு பார்த்திங்களா. ஸோ இது வந்து ஒரு பெரிய பீஸ் லெவல் தாங்க. ஸோ இதுக்கு நம்ம ஈக்குவலாக வந்து நம்ம ஜீரா பாகு ரெடி பண்ணணும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா 5 கப் அளவுக்கு சர்க்கரை, அதுக்கப்புறமா வந்து 5 கப் அளவுக்கு தண்ணி. ஸோ இது ஈக்குவல் ரேஷியோவில் தான் நாங்கள் பண்ணுறோம். ஒரு கம்பி பதம் வரணுங்க. ஸோ அந்த கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம வந்து கிளறிட்டே இருக்கணும். ஸோ இதுக்கு நம்ம நடுவுலேயே வந்து ஏலக்காவோடைய பவுடர், ஸோ ஏலக்காய் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து கிளறிட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கம்பி பதம் வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம குலாப் ஜாமுன் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நாங்கள் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ரீஃபைண்ட் ஆயிலுங்க. ஸோ நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அது உங்கள் இஷ்டம். ஸோ ரீஃபைண்ட் ஆயிலில் நாங்கள் பொரிக்கிறது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிங்க. ஸோ பொரிக்கிறதுக்கு ஒரு லெவல் இருக்குங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்காதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கருகுன மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா இருக்காது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து பொரிக்க ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வறுக்கும் போதே நம்ம எடுத்துடலாம். ஸோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக கிளறி விட்டுகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் ஈக்குவலாக ஒரே மாதிரி வேகும். ஸோ இல்லைனா ஒரு பக்கம் அதிகமாக வெந்திருக்கும், இன்னொரு பக்கம் கம்மியாக வந்து வெந்திருக்கும். ஸோ அது மாதிரி இல்லாமல் நம்ம வந்து கிளறி விட்டுகிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ப்ரௌன் கலரில் வருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஃப் இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ப்ரௌன் கிட்ட வந்துருச்சு. நம்ம வந்து ஒரு பேட்ச் எடுத்தாச்சு. ஸோ இதை மாதிரி மீதி இருக்கிற குலாப் ஜாமுன்ஸ் வந்து பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ இது பொரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசங்க. ஏன்னா குலாப் ஜாமுனுடைய ஸ்மெல்லே தெரியும் இல்லையா, அவ்வளோ வாசம் வந்து தீபாவளி களை கட்டுதுன்றதுக்கான ஃப்ளேவர் வந்து வீட்டில் காட்டுது. ஸோ 4 வீட்டுக்கு தெரியும் பொழுதுருக்கு நம்ம வீட்டில் குலாப் ஜாமுன் செய்கிறோன்னு சொல்லிட்டு அவ்வளோ வாசங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் குலாப் ஜாமுன். ஸோ குலாப் ஜாமுன் வந்து முன்னாள் செஞ்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்ற ருசியே வேறங்க. சில பேர் வந்து அந்த சுட சுட சாப்பிட்ற ருசி வேறன்னுவாங்க. ஸோ ஒரு நாள் செஞ்சு நல்லா ஊறி நல்லா ஃப்ளப்பியாக இருக்கும் பாருங்கள் அந்த குலாப் ஜாமுன், அதில் சாப்பிட்ற டேஸ்ட்டே வேறங்க. இப்போ நம்ம வந்து அடுத்த பேட்ச் குலாப் ஜாமுன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுவும் வந்து கோல்டன் ப்ரௌன் கிட்ட வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துருவோம். எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஆறுனா போதுங்க. ஸோ நீங்கள் வந்து இது பொரிச்சு எடுக்கும்போது எண்ணெய் இருக்கும். ஸோ அதனால் டிஷ்யூ பேப்பர் இல்லை அதாவது உங்களுக்கு நியூஸ் பேப்பர் இருந்ததுன்னா அதில் வந்து நீங்கள் போட்டு வச்சுட்டு போடுங்க. இல்லைனா அந்த எண்ணெய் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ நாங்கள் வந்து டிஷ்யூ யூஸ் பண்ணி அதில் நாங்கள் எல்லாத்தையும் வந்து ஆயில் வந்து அவுட் பண்ணிட்டோம். ஸோ நாம் இப்போ பொரிச்சு வச்சுருக்க குலாப் ஜாமுன்ஸ் ஃபுல்லாக வந்து அந்த ஜீரா பாக்கில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இது வந்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊறினங்க. ஸோ ஈவினிங் போல் நாங்கள் இப்போ செஞ்சுருக்கோம். நெக்ஸ்ட் டேக்கு தான் வந்து டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுடைய குலாப் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி வந்து ரெடி பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்குங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.